பக்கத்து வீட்டிலிருந்து கேட்ட பெண்களின் அலறல் சத்தம். இரத்த வெள்ளத்தில் கிடந்த 2 பெண்கள். மாமியாரை கொடூரமாக வெட்டி சாய்த்த மருமகன். தடுக்க சென்ற மனைவியையும் அரிவாளால் வெட்டி வெறி தீர்த்த பயங்கரம். மருமகனின் கொலை வெறிக்கு என்ன காரணம்? கொலையின் பின்னணி என்ன? எப்பவுமே ஆள் நடமாட்டம் அதிகமாயிருக்கிற திருவெண்ணைநல்லூர் பாவந்தூர்ல உள்ள வீட்டுல இருந்து ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் கேட்டிருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்களும் ரோட்ல போறவங்களும் என்ன ஏதுன்னு அந்த வீட்டையே ஒத்து பார்த்துட்டு இருந்த போது கையில அரிவாளோட ஒருத்தன் வேக வேகமா வீட்டுல இருந்து வெளியேறி ஓடி இருக்கான். உடனே போலீஸுக்கு தகவல் போயிருக்கு. ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சவுண்ட் கேட்ட வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க முகம் கை கால்னு உடம்புல எல்லா இடங்களையும் வெட்டுப்பட்டு ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்திருக்காங்க தனலட்சுமி. பக்கத்துல மகள் மீனா உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. உடனே அவங்கள மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்ச போலீஸ் தனலட்சுமியோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, யாரு கொலை பண்ணதுன்னு விசாரணையில இறங்குனாங்க போலீஸ். கொல்லப்பட்ட தனலட்சுமியோட மகள் மீனாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிவாவுக்கும் கடந்த 6 வருடங்களுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் நடந்த கொஞ்ச நாள்லயே கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு. இந்த மனஸ்தாபம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற அளவுக்கு அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைனால சிவாவும் மீனாவும் பிரிஞ்சு வாழ்ந்து வந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல விவாகரத்து கேட்டு மீனா கோர்ட்ல கேஸ் கொடுத்திருக்கதாகவும் சொல்லப்படுது. என்னதான் பிரச்சனைனாலும், என்னதான் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ்ன்னு பிரச்சனை போனாலும் மீனா கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் சிவாவுக்கு இருந்திருக்கு. மனைவியை சமாதானப்படுத்துறதுக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியிலேயே முடிஞ்சிருக்கு. மனைவி கிட்ட சிவா பேச முயற்சி செய்யும் போதெல்லாம் மாமியார் தனலட்சுமி கூட சிவாவுக்கு தகராறு ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல தனக்கும் மனைவிக்கும் இடையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் மாமியார் தனலட்சுமி தான் காரணம்னு சிவாவுக்கு தோணி இருக்கு. மீனாவை சேர்ந்து வாழ விடாம தடுக்கிறதுல இருந்து தன்னோட வாழ்க்கை இப்படி அந்தரத்துல தொங்குறதுக்கும் அவங்க தான் காரணம்னு நினைச்சு அவங்க மேல செம கோபம் வந்திருக்கு. அந்த கோபம் நாளாக கொலை வெறியா மாறி இருக்கு. இந்த சூழல்ல மீனா மனசு மாறி தன்னோட கணவன் கூட வாழ்றதுக்கு வந்திருக்காங்க. மனைவி வந்த 1 வாரம் சைலண்டா இருந்த சிவா மது போதையில வீட்டுக்கு வந்து மீனா கிட்ட மறுபடியும் தகராறு பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இந்த விஷயத்தை தாய் தனலட்சுமி கிட்ட மீனா சொல்லவே அவங்க நியாயம் கேட்கறதுக்காக மகள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. போதையில இருந்த சிவா மாமியாரன்னு கூட பார்க்காம அவங்கள தகாத வார்த்தைகளால பேசியிருக்கான். திடீர்னு அரிவாளால தனலட்சுமிய சர்ரமாரியா வெட்டி சாச்சிருக்கா. முகம் கை கால்னு எல்லா இடங்களையும் வெட்டுப்பட்டு ரத்தம் கொட்டியிருக்கு. பெத்த தாய கணவன் வெட்டினதை பார்த்து துடிதுடிச்சு போன மீனா அதை தடுக்க போயிருக்காங்க. அப்போ மனைவியையும் வெட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான். கொலையாளி சிவாவை வலைவீசி தேடிட்டு வரும் போலீஸ் அவரோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி இருக்காங்க. அதுல அவனோட செல்போன் கடைசியா கொலை நடந்த வீட்டுல வச்சுதான் ஆன்ல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் போன் சுவிட்ச் ஆஃப்லயே தான் இருந்திருக்கு. தப்பி ஓடுன அவனை போலீஸ் தீவிரமா தேடிட்டு வர்றாங்க. அதோட சிகிச்சையில உள்ள மனைவி மீனா கிட்டையும் காவலர்கள் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. எல்லோரும் ஒன்னா உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசினா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரியாகிடும். அதை விட்டுட்டு அவசரமும் ஆத்திரமும் தான் இந்த மாதிரி கொடூர சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணம்னு சொல்றாங்க காவல்துறையினர்.